டிஎம்கே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025ல் ஒரு வண்டர்ஃபுல் மேட்சாக இங்கே அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு பேக்கெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மாமல்லபுரம் டீம் எப்போ என்னப்பா இங்கே தான் இருக்க விக்கி போலையா நீ ஒன்றும் போனால் முடிச்சு விட்ருவாங்களா? ஏய் சங்குமாம்ஸ் மேல ஸ்டேஜ் மேல ஆடுங்க சங்குமாம்ஸ். சங்குமாம்ஸ் we expect some step. நேத்துல இருந்தே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஓடி வரியான்ற நீங்க சம்மந்தமான்ற என்னப்பா டிஜே? லிட்ஸ் இப்பதான் டான்ஸே ஆட வந்தாங்க, அதுக்குள்ள பாட்டை நிறுத்திட்டாங்க. லிட்ஸ் ரொம்ப வருத்தம்பா. சிரிக்கும் போது பல்லு தெரியல ஃபீல் பண்ணா விக்கி. ஐயோ வேஸ் அடிக்கிற முயற்சி முதல் பால் அவுட் சைடு ஆஃப்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ போன மேட்சோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுமே பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. 3 மாமல்லபுரம் டீம். ஐயோ திரும்ப கச்சா எடுக்கிற முயற்சி, மீண்டும் ஒரு டாட் பால், 2 பேக் டு பேக் டாட்ஸ். அடுத்த பால் 3 பால் ஒரே மாதிரி போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதனால வைடு கொடுத்திருக்காரு சர்மாஜி கே பேட்டா. என்னங்க எல்லாம் ஒரே மாதிரி பால் ஒரே ஷாட் ட்ரை பண்றாரு பேட்ஸ்மேனு. சிமிலாரிட்டிஸ் இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் இது சங்குமாம்ஸ் இருக்கீங்களா? சங்குமாம்ஸ் சைலண்டா இருக்காரு. எனிவேஸ் கமிங் பேக் டு கிரிக்கெட் அகைன். சார்ஜ் ஆஃப் ரன் அவுட் இல்ல, சிங்கிள் மட்டுமே. சரியான முதல் ஓவர் இது வரைக்கும் 4 பால்ல வெறும் 1 ரன் தான் வந்திருக்குது. ஷார்ட் அண்ட் வைட், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைட்ல, ஸ்டில் வைட் ஹஸ் பீன் சிக்னல். மூவ் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனா சிங்கிள் மட்டுமே. ஒரே பால் தான் பண்ணி போடலாம். நல்ல ஷாட், ஜஸ்ட் கவர்ஸ் பீட் பண்ணாரு. பவுண்டரி போயிருக்குமான்னு பார்த்தா போயிருக்குங்க. ஸோ இதை பற்றி காலையில் பேசிட்டு இருந்தா நிறைய பவுண்டரிஸ் 4 வகையில் நிறைய பவுண்டரிஸ் வந்துட்டு இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் ஓவர்
ஸோ எஸ் எங்கே பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் அப்படியே இப்போ நீங்கள் எதில் இருக்கீங்கன்னா லைவ் கேமரா லைவ்ல பாருங்க. நம்ம அம்பையர் கேமராலேருந்து மேட்ச் பார்க்குறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ அம்பையர் கேமராலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் இன்னோவேட்டிவ், நல்லா இருக்கு. ரிச்சர்டு சூப்பராக இருக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வியூவர்ஸ்க்கு. ஸோ வியூவர்ஸ் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அம்பையர் கேமரா பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. முதல் ஓவர் முடிவுல முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 8. வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மங்களகரமா மஞ்சளோட ஆரம்பிப்போன்ற மாதிரி மங்களகரமா வைடோட ஆரம்பிச்சிருக்காருப்பா. சரியான பால், நல்லா ஆங்கிள் கிரியேட் பண்ணாரு. வைடர் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து பந்த உள்ள தள்ளினாரு ரைட் ஹேண்டருக்கு. எஸ், அது மட்டும் இல்லாம எவ்வளவு டாலா இருக்காரு. ஹை ஆர்ம் ஆக்ஷன், சோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது, பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. நல்ல பேஸும் ஜெனரேட் பண்றாரு அதே நேரத்தில். ஏன்னா கீப்பர் எங்க நிக்கிறாருன்னு தெரியுதா? ரொம்ப தூரத்துல நிக்கிறாரு கீப்பர். வேகமா போட்டா மட்டும் தான் கீப்பர் தூரமா நிப்பாங்க. ஓபா பவுன்ஸ் பண்ணி அவுட் அடிச்சா. கில்லி அடி, அவுட். மாங்க அடி டங்குன்னு வச்சாரு. ஸ்டெம்ப் மேலேயே, ஸ்டெம்ப் மைக் மேலேயே தான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ டிஜே ப்ரோ ஹலோ சொல்லியதா ரீமிக்ஸ் நீங்களே போடுறீங்களா? சூப்பர் பாலுங்க. ஆங்கிள் யூஸ், நல்லா ஆங்கிள் யூஸ் பண்றாரு பேரி. ஆக்சுவலா பவுன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல, ஃபேஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. சூப்பரா ஆங்கிள் யூஸ் பண்றாரு. வைடர் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து போடுறாரு. நிறைய கிரிக்கெட் இன்னொரு ஷார்ட் பால், முக்கு மேல ராஜா அவுட். another wicket அவருக்கு. இரண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு அவர் மூலமா, அவரோட டீமுக்காக. எஸ், அவர் மூலமா முதல் விக்கெட் ரன் அவுட்ல வந்தது. அண்ட் ரெண்டாவது விக்கெட் காட் அவுட். மேகம் நிறைய தான் இருக்கு. ஆமா, யாரு மேகம்? அது நீங்க இல்லையா? பாட்ட போடுப்பா அப்படின்னு சொல்லி லிட்ஸ் அண்ட் டீம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க மேல, ஸ்டேஜ் மேல இருந்து. தப்பான நேரத்துல போட்டாரோ. சரியான பாலு. அண்ட் இன்னொன்று நோட் பண்ணீங்களா பாரி, எல்லா பாலுமே லென்த்தை மாற்றி போட்டிருக்காரு. ஒரு 2 பால் ஷார்ட்டாகவும் இருந்திருக்காரு, சில பால்ஸ் லென்த்தில் இருந்திருக்கு, சில பால்ஸ் ஃபுல்லராக இருந்திருக்கு. எஸ், அப்படி போடுற போலர் பேர் தான் தாட்ஃபுல் போலர்னு சொல்லுவாங்க. அதனால இனியே தாட்ஃபுல் போலர்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீ மேட்ச் ஆடாம வெளில உட்காந்துருக்கேன். ஸ்கோர் சொல்கிறோம் இப்போ, ஒரே நிமிஷம். ஸ்கோர் ஸ்கோர் அப்டேட் நாங்கள் பண்ணி விடுறோம். 2 ஓவர் முடிவில் எங்கள் அணியின் எண்ணிக்கை 10.
பிரவீனா bowler நேம். சோ வேரி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சம்மர் வெக்கேஷன் அப்போ ஜாலியாக வந்து கிரிக்கெட் ஆடிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டிஜே ஒரு பாட்டு டான்ஸு எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிரிக்கெட்டும் ஆடிட்டு இதாண்டா லைஃப் பை சார்கட்டஸ் ஐயான்ற மாதிரி இருக்கும்ல சிங்கிள் அகெயின். கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க ஆகாஷ். So, இதே மாதிரி பாண்டிச்சேரியில பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஊர்ல, தெரியுமா? பண்ணிட்டு இருக்காங்களா? யாமா நம்ம சங்கு அண்ணன் அண்ட் டீம். அப்படியா? ஷோர், ஆல்வேஸ் வெல்கம். சூப்பர் ஷாட். இல்ல 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 கைக்கு ஐயோ சாரி டிவி பார்த்து ஏமாந்துட்டேன். நான் இப்ப லைவ்ல பார்த்தோம்னா டக்குனு தெரியுது நல்ல ஷாட் மாதிரி தான் இருந்தது. ஆனா பீட்டன் பை பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அது ரா ஃபேஸ் இதெல்லாம் பீட் ஆயிருக்காரு. அவர் பீட் ஆறாரோ இல்லையோ நம்ம டிஜே பீட் ஆயிட்டாரு. டிஜே ஒரு மாதிரி அவ்வளவுதான், பாட்டை கண்டினியூ பண்ணுங்க. அவுட் சைடு எட்ஜ்ல ஒரு கீப்பர் கேட்ச். நல்ல bowling போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு bowlersம். போன ஓவர் போட்டவரும் இந்த ஓவர் போட்டவரும் ரவுண்ட் விக்கெட் வராரு. ரைட், சர்மா வர கோவப்படுறாரு ரொம்ப, டான்ஸ் ஆட முடியலன்னு. ஏய் பேசாதடா, கொஞ்சம் சும்மா இருறான்றல, சும்மா இருறான்ற. செம பாருங்க, சரியான பந்து. அப்படியே போடு, அப்படியே போடு, மாத்திராத, லைனை மாத்திராதப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓ மை காட், டேரக்டா க்ளோஸ் ஆகிறதுக்கும் நினைச்சேன், ஆனா இல்லை. டாட் பால் மட்டுமே. மூணாவது ஓவர்ல இருக்கும். 12 தான், 12க்கு 4. ஆஹா, கப்பல்ல கப்பல் இல்ல, சாரி படகு. தமிழ்ல லைட்டா கப்பல்னா பெருசா இருக்கும் ஆகாஷ். ஐயோ, ஆமா. ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவர். ஓகே, சோ 3 ஓவர் இங்க முடிஞ்சிருக்கு. பேட்டிங் டீம் 12 ரன் அடிச்சு 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க ஆகாஷ். 4 விக்கெட். எஸ். ஸோ எஸ், அங்கே வந்து மீனவர்களே மீனவர்களே, நீங்கள் எவ்வளோ வாட்டி என்னை கடலில் போட்டாலும் அந்த டைலாக் வர மாதிரியே பா ஹார்ட் ஒர்க்கருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அலைக்கும் அதுக்கும் பிடிச்சி அது என்ன சொல்லுவாங்க, துடுப்பு போடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அலையில் நல்லா வேகமாக இருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கிளியராக தெரியுது.
ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேட்ச் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க, நம்ம டிஃப்ரெண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி விடுங்க கமெண்ட்ல. ஓ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு. ஓ இல்ல இன்ஃபேக்ட் வைடோட ஸ்டார்ட் பண்றாரு குமரவேல். இவரும் நல்லா வேகமா போடுறாரு ஆகாஷ். எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னர்ஸ் நம்ம பார்த்தோமா இதுல இன்னும் பார்க்கல இல்லையா? ஸோ எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். டோர்னமெண்ட் இல்லை, இந்த டீம்ல சொல்றேன். எல்லாருமே யங் அண்ட் டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் அந்த இதுல தான் சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் நம்ம இந்த டோர்னமெண்ட்டே பெருசா பார்க்கல. ஆனா இந்த லெஜெண்ட் ஆஃப் த ஜாரோ ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு, அவர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு சியர் லீடர்ஸோட. அங்கனா எங்க பாக்குறீங்க? இங்க அங்கிட்டு இல்ல இங்கிட்டு. அதான் தலைவர் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டுருப்பாரு நினைக்கிறேன், டே 10 அப்படின்னு. மாம் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரெவியூவா? ஓகே, இந்த டைம்ல ஒரு ரெவியூ போயிருக்காங்க. ரன் அவுட் சொல்லுங்க பாருங்க. சான்ஸ். பவுலர் எண்ட்ல அடிச்சிருந்தா அவுட்டுப்பா. பவுலர் எண்ட்ல அடிச்சிருந்தா அவுட். ஆனா அது ஒரு மொமெண்டமோட அங்க போயிட்டாரு பேட்டர் எண்டுக்கு. ஸ்டில் ஒரு ரன் அவுட் ஆப்பர்சூனிட்டி மிஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆமாங்கோ. நல்ல ஷாட்ங்க. கவர்ஸ் யாருமே இல்ல. பவுண்டரி 4 போயிருக்கு 1 பவுன்ஸ்ல. சோ பெருசா நம்ம ஸ்கோர்ஸ் பெருசா பவுண்டரிஸ் பார்க்கல. அந்த பவுண்டரி கண்டிப்பா ஒரு மொமெண்டம் சேஞ்ச் ஆகி இருக்குமான்னு பார்க்கணும். லாஸ்ட் ஓவருக்கு நான் லாஸ்ட் ஓவர் வரப்போகுது. ஸோ 4 overs முடிஞ்சிருக்கு. 19 runs and 4 wickets lost. நாலு முடிவுல 19க்கு 4 அண்ட் லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. சங்குபாம் சாப்பிட போயிருக்காரு நினைக்கிறேன். சொல்லிட்டு போவாரு, சொல்லாம போயிட்டாரா? ரஹன் பவுலிங் உள்ள. சூறாவளி நல்ல அவுட் சைட் ஆஃப்ல. ஆக்சுவலா பேரி இந்த பிச்சில் பவுலிங் போடுறது ரொம்ப கஷ்டம் பேரி. ஏன்னா உங்களால அந்த காலை போயிட்டு நாமளா டர்ஃப் டங்குன்னு அடிப்போம் ஃபாஸ்ட் பவுலரா. அந்த மாதிரி அடிக்கவும் முடியாது காலில், ஏன்னா ரொம்ப வலிக்கும் தர.
ரிலீஸ் மட்டும் தான் பண்ண முடியும், ஸ்பீடு எடுக்க முடியாது. மண்ணை தாண்டி மண்ணில் ஓடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தரையில் நீங்கள் வந்து ஓடி பண்ணிட்டு போகணுன்னா கஷ்டம். ஆனால் பவுலர்ஸ் எப்படி போடுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. சூப்பராக போடுறாங்க மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ். யார் கண்ணு பத்துக்கோ வைடு. மீண்டும் நெக்ஸ்ட் சைடில் மீண்டும் ஒரு வைடு. அதான் ஆகாஷ் அவனோட திருவாயை வச்சு சொன்னாப்புல நல்லா போடுறான் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாப்புல வைடு. ஸ்லோவர் பால் நல்லா போட்டிருக்காரு கட்டர்ஸ். ஸோ யூஸ்வலாக இதான் பண்ணுவாங்க போலர்ஸ். ஸோ லைன் அண்ட் லைன் பிடிக்க முடியல பேசல அப்படின்னா பேச வந்து ஸ்லோ பண்ணி போடுவாங்க. அடுத்த பாலும் ஸ்லோவர் பால். ஆக்சுவலாக நல்ல லூப்பு, நான் அதை தான் பார்த்தேன். அப்படியே காற்றுலேருந்து பால் நல்லா இறங்கிச்சு. ஒரு லெக் ஸ்பின்னர் போடுற மாதிரி இருந்தது பால் பார்க்குறதுக்கு. விக்கி பார்த்து போயிட்டு வாங்க விக்கி. 3 பந்துங்களா? எஸ், 3 பால் பாக்கி இருக்கு. ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், அனதர் வைட். வெளியே போயிருக்கு. எஸ், வெளியே போயிருக்கு. அந்த மூமெண்ட்ல கரெக்டாக கொடுத்துருக்காரு வைட் அப்படின்னு மிஸ்டர் விக்டோ. ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணாரு, நல்லா மீட்டும் ஆயிருக்கு. 6 ரன். சம ஷாட் பேரி, சூப்பரா பிக் பண்ணி விட்டுருக்காரு லெக் சைடில். மூக்கு மேல ராஜா, இது அவுட்டுக்கு சான்ஸே. நல்ல கேட்சுங்க, ஷார்ட் மிட் ரீஜன்ல பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இன்னிங்ஸோட கடைசி பந்து. ஆஹா, ரன் அவுட்டுக்கு சான்ஸ். நான் சொல்லிக்கிறேன் என்ன நடக்குது. ஓ குட், ஓட்டாரா இல்ல, லாஸ்ட் பால்ல ரன் அவுட். அதோட 5 ஓவர் முடிவுக்கு வருது. அண்ட் பேட்டிங் டேக் ஓவர். எஸ், ஃபயர் கைஸ். கோவலம் மணியினர் பேட்டிங் ஆடினாங்க. 5 ஓவரில் 30 ரன் எடுத்திருக்காங்க. கடைசி பால் ரன் அவுட்ஸ். 30 ரன்ல 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ சேஸ் பண்ண வரப்போகுது கோர் 11 மாமல்லபுரம். 31 ரன் எடுத்தால் வெற்றி 5 ஓவரில். ஸோ பார்க்கலாம் இப்போ நடக்க போகிற சேஸை. நீ பாட்டு போடுப்பா டிஜே. ஸோ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டிகே பிரதர்ஸ் தேவநேரி குப்பம் வர்சஸ் ஏபிஎம் எஃப்டிஆர்எஸ் செம்பாக்கம். 2 டீமும் உங்களோட பிளேயிங் 11 கொடுத்துட்டீங்களா? டிகே பிரதர்ஸ் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா? டிகே பிரதர்ஸ் தேவநேரி குப்பம் உங்களோட ஆதார் வெரிஃபை பண்ணிக்கீங்க. தேவநேரி குப்பம் பிளேயர்ஸ் தேவநேரி குப்பம் பிளேயர்ஸ் தேவநேரி குப்பம் பிளேயிங் 11 உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு அங்க வந்துருங்க. தேவநேரி குப்பம் பிளேயிங் 11.
காலங்காலத்துல எல்லாருக்கும் கண்ணாடி தூங்குடா அந்த மாதிரி வைப்ஸ் தான் இருக்கு. எனக்கும் செம்மையா அப்படியே சொருவுது கண்ணெல்லாம். எனக்கு சொருவுற அளவுக்கு எப்பா டிஜே உனக்கும் சொருவுதா? தூங்கிட்டியா? தூங்கவே இல்லையா? ரொம்ப ஃபீல் பண்றான் தம்பி. எனிவேஸ் முதல் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போல் நல்ல கண்ணன். ஐயோ சம பால். எனக்கு இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகும் தோணுது. ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச், க்ளோசர் மேட்சாக போகும் தோணுது. 31 ரன் 28 பந்தில் அடிக்கணும். சூப்பர் நாக் அவுட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபேஸ் 2025 ஆர்கனைஸ் பண்ணுறது நம்மளோட ஷாட் அவுட்டிங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டிகே பிரதர்ஸ் தேவநேரி குப்பம் வர்சஸ் ஏபிஎம் எஃப்டிஆர்எஸ் செம்பாக்கம். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். தேவநேரி குப்பம் டிகே பிரதர்ஸ் கேப்டன் அண்ட் ஏபிஎம் எஃப்டிஆர்எஸ் கேப்டன். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. APM FDRS கேப்டன் கேப்டன் எங்க இருக்காரு? டீம் மெம்பர்ஸ் எங்க இருக்கீங்க? நல்லா வருது பார். டீம் எந்த டீம்? So APM FDRS captain. So next match பாத்தீங்கன்னா DK Brothers vs APM FDRS செம்பாக்கம். ரெண்டு டீம் கேப்டன் என் கூட இருக்காங்க. டாஸ் டைம். லாஸ்ட் இயர் ஆடியா? டாஸ் இப்போ வந்து DK Brothers கேக்குறாங்க. It's a call. It's it is
டிகே பிரதர் தேவநேரி குப்பம் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. டாஸ் வின் பண்ணி வாழ்த்துக்கள். சோ அவருக்கு ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. சோ வாழ்த்துக்கள் ரெண்டு டீம் கேப்டன்ஸ் இங்க வாங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு ரிவ்யூ வந்திருக்காங்க ஸ்டம்பிங்க்கு. க்ளோஸ் காலா இருந்திருக்கு, அதனால தான் வந்திருக்காரு. பரத் என்னமோ இது அவுட் மாதிரி தான் தெரியுது. க்ளோஸ் கால், ரொம்ப க்ளோஸ் தான். ஏன்னா பேட்ஸ்மேன் ரொம்ப வெளியெல்லாம் போகல, அங்கேயே தான் இருந்தார். டைம்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கார். Still decision pending. ஓகே, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் கரெக்டாக உள்ள வந்துட்டாரு டைம்குள்ள. அதுக்கப்புறம் தான் பால் பட்டிருக்கு ஸ்டம்பில். சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோர் 11s. மாமல்லபுரம் 29 ரன்ஸ் 22 பால்ஸ் அடிக்கணும். இன்னொரு ஒயிட் பால். ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்க நேரத்தில் எக்ஸ்ட்ராஸ் கண்டிப்பா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நல்ல ஷாட், பட் கிளியர் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். கிளியர் பண்ணிருக்கா, ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. 6 ரன்ஸ் டு கோர் 11s டீம். அதே இடத்துல இன்னொரு ஷாட் அண்ட் இன்னொரு 6 ரன் பேட்டிங் அணியினர் கோர் 11ஸ்க்கு. அதே பால் அந்த
டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்து கோர் 11 மாமல்லபுரம் 15 ரன் எடுத்திருக்காங்க. 2 ஓவர்ல ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இப்போ 18 பந்துல 16. ஷார்ட் பால் அண்ட் அவ்வளோ டைமிங். யாருக்கு கொடுத்தாலும் தூக்கி 6 தான் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி 6 அடிச்சிருக்காரு பூவரசன். முதல் 6 அவரோட பேட்ல இருந்து. லெக் சைடுல ஒரு வைடு. சோ இப்போ 8 ரன் தான் அடிக்கணும். 17 பந்துல 8 ரன் அடிக்கணும். அடுத்த டீம்ஸ் ரெடியா இருங்க. ஃபீல்டிங் அண்ட் ஓபனர்ஸ். ஸ்ட்ரைட் behind the bowler. And இன்னொரு வைடு. அண்ட் 6 ரன் அடிக்கணும். ஸோ ஒரே ஒரு பவுண்டரி, ஒரே ஒரு 6 அடிச்சா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் கோர் 11 மாமல்லபுரம் அணியினருக்கு. 16 பந்துல 6. ஸ்டெப் டவுன் பண்ணி முடிக்க பார்த்தாரு மேட்சை. நல்ல ஸ்விங் ஆஃப் த பேட். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த மினிட்ல. So 5 runs to win 15 balls. அவர் எதிர்பார்த்த ஃபுல் டாஸ் கிடைச்சது. பட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். என்ன ஒரு த்ரோங்க. ரொம்ப பேட் த்ரோ தான் சொல்லணும். பட் ஸ்டில் ரன் அவுட். ரெண்டாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க கோர் 11 மாமல்லபுரம். இன்னொரு காட்டன் போல்டுக்கான சான்ஸ். ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. இப்ப 12 பால்ல 4 ரன் எடுத்தால் வெற்றி கோர் 11 மாமல்லபுரம்.
என்ன மாத்தி மாத்தி விடுறீங்க. விஜய் ரைட், இன்னொரு வைடு. ஸோ 3 ரன் அடிக்கணும் இப்போ 12 பால்ல. ஸோ வைட்லயே கடைசி 3-4 ரன் வந்திருக்கு. எஸ், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கீர்த்தனா எங்க போனா ஓடி வந்துற. கீர்த்தனா எங்க போனா என்னாச்சு? நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால். ஓகே, த்ரோக்கா செக்கிங்கா? ஓகே, செக்கிங் கொடுத்துருக்காங்க. செக்கிங் நாட் அலவுட். ஸோ எல்போ மடக்குனா அது செக்கிங், த்ரோ அடிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன். அப்படி இருந்ததுன்னா செக்கிங். அதுக்கு நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பாலுக்கு 1 ரன். மேட்ச் ட்ரா. எஸ், மேட்ச் ட்ரா. லாஸ்ட் பால் 1 அடிக்கணும். நான் அடிக்கிறேன். டேய் எப்பற அடிப்ப? நோ பால்டா இப்ப போடு. நீ 6 சார் நான் அடிக்கிறேன். அதுதான் அந்த 1 ரன். அண்ட் அதுதான் அவங்களோட வின்னிங் ரன்ஸ். ஸோ கோர் 11 மாமல்லபுரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. 31 ரன் 4வது ஓவர் பிகினிங்லேயே அடிச்சு முடிச்சிருக்காங்க. ஃபயர் கைஸ், டஃப் லக். And congratulations to Core 11's winning team. டைரக்டா பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க.